வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சமஸ்கிருத சாமானிய ஞானம் பகுதி 1 பரீட்சா தேர்டு பேப்பர் சாஸ்கிருத லோகோத்தியா. சமஸ்கிருதத்தில் பழமொழிகள் பார்த்துட்ருக்கோம். ஜலபிந்து நீ யாதேன கிருமாஷா கனக. சிறுதுளி பெருவெள்ளம் சொட்டும் நீரினால் என்ன மெல்ல மெல்ல குடம் நிறைகிறது. சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பழமொழி தான் சொல்லியிருக்கு. சொட்டு கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு மெல்ல மெல்ல ஒரு குளத்துல வந்து சொட்டினா ரொம்ப நேரம் வச்சுருந்தா அது குளம் நிறைஞ்சு போயிடுது. பிரயோக ஷியாம் நா கடாபி பரிதேஜேத் யதோஹி ஜலாவிந்து நீ பாதேன குமஷா யுதிர்த்த கடக. உபயோகம் உழைப்பு ஒருபோதும் கைவிடாது. அதாவது உழைப்பு ஒருபோதும் யாரையும் கைவிடாது. ஏனெனில் நீர்த்துளி கூட பெரும் ஆற்றலை உருவாக்கும். ஏன்னா நீர்த்துளி கூட பெரும் ஆற்றலை சிறுதுளி பெருங்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஹயா சுர்கஹிருதயம் ஜிஹ து விந்துஷி ஹீத். துஷ்டர்களின் ஹிருதயம் நாக்களவிலேயே. துஷ்டர்களின் இருதயம் நாக்களவிலே தான் இருக்கும். வித்வான்களின் ஹிருதயம் நாக்கும் ஒன்றே. வித்வான்களின் இருதயமும் நாக்கும் ஒன்றே. துஷ்டர்கள் நாக்கு நாக்களவு தான் இருக்கும், அது இருதயம் அளவுக்கு வராது. ஆனால் துஷ்டர்கள் வராது இருதயம் அளவுக்கு. வித்வான்களோட இருதயம் நாக்கும் ஒன்றே. ஆனால் வித்வான்களோட இதயமும் நாக்கும் ஒன்றே. துஷ்டர்கள் மனத்தில் ஒன்றை தினம் நினைப்பார்கள், ஒன்றை பேசுவார்கள். துஷ்டர்கள் மனசில் ஒன்று நினைப்பாங்க, ஆனால் வேறு ஏதோ பேசுவாங்க. சாதுக்கள் சொல்வதும் நினைப்பதும் ஒன்றே. ஆனால் சாதுக்கள் சொல்கிறதும் நினைப்பதும் ஒன்றாகவே இருக்கும். எல்லாம் நோட் பண்ணிங்க. प्रयोग मनोप्यादत दूरा दबन वत्सली वतस्मे मनस्मे மகாமன் நாம். உபயோகம் தீயர்களின் சொல் வேறு, மனம் வேறு. ஆனால் மகாத்மாக்களின் சொல் ஒன்றே, மனம் ஒன்றே. தீயர்கள் மனசும் ஒன்று நினைப்பாங்க, வேறு பேசுவாங்க. ஆனால் மகாத்மாக்கள் செயலும் மனசும் செயலும் ஒன்றாவே இருக்கும். जिनमें है மாசகம் ஜெகதி தலே. நாம் நம் சரீரத்தை வளர்ப்பதற்காக பூமியில் பிறக்கவில்லை. நம்ம உடம்பை வளர்க்கறதுக்காக பூமியில் பிறக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரயோக் ஜெகதி மனுஷ்ய ஆத்ம பரித்யாகம் யதக ஜன்மக கலாபாஸ்மாக நாஸ்மாகம் ஜகதி தலே.
உபயோகம். உலகின் மனிதர்கள் ஆன்மீக உயர்விற்காக முயற்சி செய்ய வேண்டும். உலகத்தில் வந்து மனுஷன் வந்து ஆன்மீக கடவுள் பற்றி உணர்வை வந்து கடவுள் பற்றி வந்து முயற்சி செய்யணும். ஆன்மீக உயர்விற்காக ஆன்மீகத்தை பற்றியோட உயர்வுக்காக வந்து முயற்சி செய்யணும். கடவுளை பற்றி சொல்கிற விஷயத்த உயர்வுக்காக முயற்சி செய்யணும். ஏனெனில் பிறப்பு வெறும் தனிப்பட்ட நலனுக்காக அந்த நலனுக்காக ஏனெனில் பிறப்பு வெறும் தனிப்பட்ட நலனுக்காக பிறப்பு தனிப்பட்ட நலனுக்காக மட்டும் இல்லை, உலக நலனுக்காக தான். அது பிறப்பு வந்து தனிப்பட்ட நலனுக்காக இல்லை, உலக நலனுக்காகவே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நோட் பண்ணிங்க. ஜடிதி பராசாயவே திவ்யோகி விஞ்ஞா. அறிவாளி சீக்கிரத்தில் மற்றவர்களின் அபிப்பிராயத்தை புரிந்து கொள்வான். அறிவாளி வந்து புத்திசாலி வந்து நம்ம சீக்கிரமாகவே மற்றவர்கள் அபிப்பிராயத்தை பற்றி தெரிஞ்சுடுவான். பிரயோக தன்யோ கதி இதம் ரிதம் ச திருஷ்டாய சர்வ முகாபியத் யதக ஜடதி பரமவே தினோ ஜி விஞ்ஞாக. உபயோகம். அந்த முகத்தை காணாமல் அவன் அனைத்தையும் அனுபவிக்கிறான். அந்த முகத்தை பார்க்காம அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். ஏனெனில் திடீரென எதிர்பாராத தடைகள் ஊடுருகின்றன. ஏன்னா திடீர்னு வந்து எதிர்பாராத தடைகள் வந்து வருது நிறைய. முகத்தை காணாமல் அவன் அனைத்தையும் அனுபவிக்கிறான். ஏனெனில் திடீரென எதிர்பாராத தடைகள் உருவாகின்றன. எதிர்பாராத தடைகள் தான் வருது. அந்த முகத்தை காணாமல் அவன் அனைத்தையும் அனுபவிக்கிறான். அதனால் திடீரென எதிர்பாராத தடைகள் ஊடுருகின்றன. எதிர்பாராத தடைகள் தான் வருது. தாவ பரிகார் கலகம் பரிஹத்து சாக்கியதே பவத். எவ்வளவிற்குள் கலகத்தை தடுக்க முடியுமோ அவ்வளவும் சீக்கிரமாக தடுக்க வேண்டும். கலகத்தை வன்முறையை வந்து எவ்வளோ சீக்கிரம் தடுக்க முடியுமோ, எந்த அளவு தடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பிரயோக மூர்கனே விவதமானக சக தாவத்ரி ஹர கலகம் இது வேண ததுவாகீனே கலகம் பரிஜாதா. இதோட உபயோகம் அடுத்த பக்கத்தில் இருக்குது. இப்போதைக்கு இது வரைக்கும் நோட் பண்ணிங்க.
உபயோகம். மூடனுக்கு வாதத்தில் ஈடுபட்டவன் மூடனுடன் வாதத்தில் ஈடுபட்டவன் சண்டையை தவிர்த்து விடு என்ற நியாயத்தால் அவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு சண்டையை விடுகிறான். அதாவது மூடனுடன் வாதத்தில் ஈடுபட்டவனுமே சண்டையை தவிர்த்து விடணும் என்ற நியாயத்தால் அவனுடைய நியாயத்தினால அவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு சண்டையை நிறுத்திடுறான். மூடனோட வாதத்தில் ஈடுபட்டு சண்டை போடுறவன் சண்டையை தவிர்த்து விடு என்ற நியாயத்தை அவன் சொன்னதுனால அவன் சண்டையை விட்டு விலகிடுறான். சண்டையை நிறுத்திட்டு அதை விட்டு விலகிடுறான். உபயோகம். மூடனுடன் வாதத்தில் ஈடுபட்டவன் சண்டையை தவிர்த்து விடு என்ற நியாயத்தால் அவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு சண்டையை விட்டு விலகினான். மூடனுடன் வாதத்தில் ஈடுபட்டவன் சண்டையை தவிர்த்து என்ற நியாயத்தினால அவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அந்த சண்டையை நிறுத்திட்டு அதை விட்டு விலகிடலாம். நோட் பண்ணிக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.